நம்ம வரப்போகிற வரலட்சுமி நோன்புக்கு நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மாதிரி மாலை பண்ணி நம்ம கையாலே கட்டி மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பூஜை பண்ணோம்னா ரொம்ப நமக்கு செல்வ வளம் பெருகும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் போடுறதை விட இந்த மாதிரி ஒரிஜினல் தாமரை பூ வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நம்மளுக்கு அருள் கொடுப்பாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்கணுமா? இந்த வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னடா கையில் தாமரை பூவோட பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வரலட்சுமி நோன்பு வரப்போதில்ல. அப்போ உங்களுக்கு வீட்டில் பூஜை பண்ணும்போது நம்ம மகாலட்சுமிக்கு பிடிச்ச தாமரைப்பூ வச்சு நம்ம கையாலே மாலை செஞ்சு தாயாருக்கு மாலை போட்டு பூஜை பண்ணால் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு சூப்பராக கிடைக்கும். ஏன் சொல்லுங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பூ தாமரைப்பூ தானே. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வாராகிக்கு மாலை செய்யும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பிரைடல் மாலைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய தாமரைப்பூ வச்சு தான் உங்களுக்கு நான் மாலை சொல்லி கொடுத்து வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது உங்களுக்கு இங்கே பாருங்க, சின்ன தாமரைப்பூ. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம அவ்வளோ பெரிய சாமி சிலைலாம் நம்ம வச்சு பண்ண போகிறது இல்லை இல்லையா. நம்ம முகம் வச்சு கலசமோ இல்லை குடமோ வச்சு டெக்கரேட் பண்ணி பண்ணும்போது அதுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, இது பெருசு இது சின்னது. ஸோ இது கோயிலுக்கு நம்ம எடுத்து போகிறதா இருந்தால் நான் இதில் செய்வேன். அதேமாதிரி பிரைடலுக்குலாம் நம்ம செய்கிறதா இருந்தால் வெட்டிங் கார்லாண்ட் செய்கிறதா இருந்தால் இந்த பூ. இப்போ நம்ம வீட்டில் பூஜை பண்ண போகிறோம், ஒரு கலசம் வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு வரலட்சுமி நோம்புக்கு நம்ம பண்ண போகிறோன்னா இந்த பூ போதும். ஓகேவா? இப்போ இந்த பூ வச்சு ஒரு சின்ன மாலை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், தாமரை பூ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 2 கலரில் வரும். எது அப்படின்னா, ஒன்று வெள்ளை தாமரை, அதாவது ஒயிட் லோட்டஸ், இன்னொன்று பிங்க் லோட்டஸ். இது பார்த்தீங்கன்னா சைஸ் பிக் சைஸ். ஓகேங்களா? இது பாருங்க, இதே பிங்க் லோட்டஸ் ஸ்மால் சைஸில் வரும். இது வெட்டிங் கார்லாண்டோ இல்லை கோயிலில் இருக்கிற நம்ம சாமிக்கு நம்ம மாலை செஞ்சு கொண்டு போகிறோம் அப்படின்னா இந்த சைஸ் நீங்கள் வாங்கலாம். ஆனால் நம்ம வரலட்சுமி நோம்புக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கலசம் வச்சு இந்த முகம் வச்சு நம்ம பண்ணும்போது இந்த சைஸ் தானே கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போது உங்களுக்கு இந்த சின்ன சைஸ் தாமரை பூவில் உங்களுக்கு மாலை செய்ய இதில் தான் நான் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம பெட்டல்ஸ் எப்படி மடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே இந்த மாதிரி இருக்கிறதுலாம் மடிக்கிறது கஷ்டமாக இருக்கும், பிச்சிட்டு வந்துடும். ஸோ இது வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பெட்டல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துகிட்டு இந்த 2 ஃபிங்கர் வச்சு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், 2த்தையும் இப்படி ஆக்குறேன் பாருங்கள், இப்படி ஆக்குறேன். ஸோ 1 சென்ட்ரா ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? 2 3. இப்போது இதை ஃபுல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி அழுத்துறேன். ஓகேங்களா? இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது வருதான்னு பார்க்கலாம். இது வராது. ஸோ இதையும் நான் பிச்சுட்டேன். ஸோ பாருங்கள், 1 2 3. அவ்வளோதான். ஓகேங்களா? 1 2 3. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கோன் மாதிரி வரணும் நம்மளுக்கு ஷேப்பு. ஸோ ஃபிங்கரில் பாருங்கள், ஃப்ளவர் இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சா தான் நல்லா வரும். ஸோ 1 2 3. இங்கே பாருங்கள், கோன் மாதிரி வருதா? அவ்வளோதான். ஸோ ரைட் லெஃப்ட் ரைட், அவ்வளோதான். வருது பாருங்கள், ரைட் லெஃப்ட் ரைட். ஸோ 3 ஃபோல்டு பண்ணணும், 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணணும். 1 2 3. இப்படி பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? எடுத்துகிட்டு வராது. ஏன்னா நமக்கு பெட்டல்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது பண்ணும்போது இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம்னா இது நல்லா டைட் ஆகிடும். ஸோ நமக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு வராது மாலை கோர்த்த பிறகு கூட. ஓகேங்களா? ஃபுல்லாக உள்ளே தெரிகிற வரைக்கும் நம்ம இதே மாதிரியே பண்ணிட்டு வரணும். ஒரு பெட்டல்ஸாக எடுத்து இப்படி பண்ணிட்டு வரணும். இது சின்ன பூ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாலாம் இல்லை. பெரிய பூ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நான் பண்ணியிருக்கேன். சின்ன பூ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் அடிக்கடி சாமிக்கு பண்ணி எடுத்துகிட்டு போகிறதால எனக்கு கொஞ்சம் பழக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எனக்கே சின்ன பூ கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. பட் எனிவே உங்களுக்கு பழகிடும். ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. போக போக நீங்கள் இது நிறைய வாட்டி நீங்கள் சாமிக்கு இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பழகிடும். இது பார்த்தீங்களா இப்படி வந்திருக்கு? அவ்வளோதான். இந்த உள்ளே இருக்கிற லேயர்ஸை விட்டுடணும். அது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெம்மை பிச்சு எடுத்துடணும். இதை பாருங்கள், நான் எவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இது எல்லாமே நான் அப்படி ரெடி பண்ணி வச்சது தான். அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட பாடி ஹீட் அதில் படும். ஸோ நமக்கு பூ வாடாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அடிக்கடி இந்த மாதிரி பாட்டிலில் ஹோல் போட்டு நான் என்ன பண்ணுவேன், ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம மாலை கோக்குற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லையா? அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும்.
நான் இப்போ உங்களுக்கு இந்த பெட்டல்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? நீங்கள் இதை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சின்ன ஃப்ளவர், அதாவது சின்ன லோட்டஸ் வாங்கி நான் செய்ய சொன்னேன்ல, உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெரிய லோட்டஸ் வாங்கி அதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதிலே வந்துடுச்சுன்னா ஹாப்பி. சப்போஸ் அப்படி வரல அப்படின்னா பெரிய பூவில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுறதை மட்டும் விட்டுறாதீங்க. இது பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் தெரியும், கஷ்டமாகவும் தெரியும். ஆனால் இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். ஏன்னா அது பெட்டல்ஸ் பிரியாமல் மடிக்கிறது தான் இதில் சேலஞ்சே. பிரியாமல் இருக்கணும். நம்ம மடிக்கிறது ஈஸி தான், ஆனால் அது பிரிஞ்சுட்டு வராமல் இருக்கணும். அதுதான் சேலஞ்சே. அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு இதில் 5 வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து எனக்கு பை மிஸ்டேக் ஆகிடுச்சு. அவங்க எனக்கு ஃப்ளவர் அனுப்பும்போதே எனக்கு கம்மியாக அனுப்பிட்டாங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கு கம்மியாக இதில் 5 வச்சு காட்டியிருக்கேன். ஆனால் இது 7 வச்சு போட்டால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளவரோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், நம்ம இப்போ தேவையானது நமக்கு டோட்டலாக 1 சைடு வந்து 5, இன்னொரு சைடு 5. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படி ஒன்று வைப்போம், இப்படி ஒன்று வைப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி செண்டு வரும்ல, அதுக்கு இந்த மாதிரி 3. ஸோ டோட்டலாக இப்போ நமக்கு ஒரு சைடு, இப்போ நான் வந்து வீட்டில் பண்ணுற பூஜைக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு கவுண்ட் சொல்கிறேன். ஒரு சைடு 5, இன்னொரு சைடு 5, அப்புறம் இது 2, இது ஒரு 3. அப்போ டோட்டலாக எத்தனை ஃப்ளவர் எடுத்துருக்குன்னா நான் 15 ஃப்ளவர்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாலை கோர்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு சைடுக்கு கோத்தாச்சு. இப்போ மாலை கோர்க்கறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். இதுக்கு பீட்ஸ் வேணும், இந்த மாதிரி கோன் வேணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிங்க் கலரோ இல்லை இந்த மாதிரி இதுவோ வேணும், அப்புறம் ஒரு நீடில் மெயினாக வேணும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், மெஷர்மெண்ட்டு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி இன்ச்சு டேப்பில் நான் வந்து மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சஸ். ஓகேங்களா? அது பாருங்கள், 20 இன்ச்சஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா 20 இன்ச்சஸ் இன்ட்டு 2. ஓகேங்களா? இது பாருங்கள், இந்த மாதிரி டபுளாக இருக்கணும். அப்போ 40 இன்ச்சஸ் டோட்டலாக ஒரு சைடுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 40 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி, ஏன்னா அப்போ தான் நமக்கு 20 இன்ச்சஸ்க்கு வரும். இது உள்ள நான் இந்த நீடில் உள்ள கோர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ டபுள் ஆகிடுச்சு நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பெரிய நீடில் இருக்கணும். நமக்கு பூக்குள்ளே குத்துறதுக்கும் சரி, நடுவில் ஸ்டெம் இருக்கும். அதனால் இதில் இந்த மாதிரி போட்டு நம்ம இப்போ தான் உங்களுக்கு இந்த 5 பூ வந்து நாட் போடுறதுக்கு, அப்புறம் 5 பூ வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாருங்கள், இங்கே நாட் போடுறதுக்கு வேணும்ல, நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், அப்புறம் நாட் போட கஷ்டமாக இருக்கும். பூ எப்படி கோக்கப்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆல்ரெடி பெட்டல்ஸ் மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்படி நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம மாலையில் வந்து இது எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். ஸோ அப்போ நம்ம எப்படி இது உள்ளே நம்ம சென்டரில் இந்த மாதிரி உள்ளே இப்படி குத்துனோம்னா இந்த ஸ்டெம்முக்கு நேராக வெளியில் வரும். வருங்க, வருதா? வெளியில் வருதா? அவ்வளோதான். இப்படி எடுத்துட்டோம்னா நீங்கள் பாருங்கள், அதாச்சு. அதே தான் ஆஸ் யூஷுவல். இப்படி சென்டராக இப்படி விட்டுட்டு இப்படி குத்தி எடுத்தோம்னா சரியாக வரலன்னா திரும்ப இப்படி எடுத்து சென்டரில் இறங்குற மாதிரி குத்தணும். இப்போ பாருங்கள், நமக்கு 2 சைடுக்கும் மாலை கொத்தாச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் நம்ம ஹீட் படப்பட கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், 2 சைடும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஈக்குவலானா இதை கொஞ்சம் ஃப்ளவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ மாலை 2 சைடும் ரெடி. ஸோ 2 சைடில் ரெடி. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி நான் கொஞ்சம் கலைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒயர் வந்து மார்க்கெட்டில், ஃப்ளவர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு அதுலேருந்து பாருங்கள், நான் 3 இது கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம சென்ட் ரெடி பண்ண போகிறோம். கீழே சென்ட் தொங்கும்ல, அது கீழே தொங்கும் போது இது எடுத்துகிட்டு வந்துடும் இல்லையா இந்த ரோப்பில். ஸோ அதுக்காக இது வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பீட்ஸ் எடுத்து இதில் கோக்குறோம். கோர்த்துட்டு இங்கே பாருங்கள், இது வரைக்கும் சென்டராக இது வந்து சென்டரில் இப்படி வச்சுட்டு ஈக்குவலாக வச்சுட்டு இதில் சென்டரில் கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு பிடிச்சிட்டு அகெயின் இன்னொரு எண்ட் இருக்குல்ல, அந்த எண்டை எடுத்து என்ன பண்ணணும், இது பாருங்கள், இது உள்ள அகெயின் போட்டால் இப்படி கோர்த்து உள்ளே எடுத்து கொடுத்து வெளியில் வாங்கிட்டோம்னா நல்லா பீட்ஸு லாக் ஆகிடும். ஓகேங்களா? பாருங்கள், பீட்ஸ் என்னாகும், லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இப்படி தொங்கும் போது கூட இந்த பீட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். இது உள்ளே லாக் ஆகிட்டு வராது வெளியில். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை நம்ம நீடில் கோக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 2 எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த 2 எட்ஜையுமே நீடில் கோக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நீடில் போட்டாச்சு. ஸோ அதே ஆஸ் யூஷுவல் நம்ம கீழே செண்டு தயாரிக்கிறதுக்கும் என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி இது உள்ளே விடுறோம். ஓகேங்களா? உள்ளே விட்டு இப்படி எடுத்தோம்னா இங்கே பாருங்கள், இது உள்ளே வரும்போது என்ன ஆகுது, இது உள்ளே போயிடுது. இந்த ஃப்ளவர் பாருங்கள் கீழே வராதுல்ல இப்போ.
ஸோ அதுக்கு தான் இந்த பீட்ஸ் லாக் பண்ணி இப்போ வச்சுருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த நீடில் எடுத்துடுறோம். நீடில் எடுத்த பிறகு இது உள்ள நான் சொன்னல இந்த கோன் வந்து எதுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது எல்லாமே ஃப்ளவர் மார்க்கெட்டில் கிடைக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், இது உள்ள எதுக்கு இந்த கோன் அப்படின்னா இந்த ஸ்டெம் இருக்குல்ல, இதை மறைக்கிறதுக்கு தான். இங்கே பாருங்கள், இது போடும்போது எவ்வளோ அழகாக பாருங்கள். பாருங்கள், அழகாகிடுச்சா? இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயர் எடுத்து இந்த பீட்ஸு நான் இதுக்கு மேலே கோக்குறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த பீட்ஸில் ஒரு 7 பீட்ஸ் நான் கோக்க போகிறேன். இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி கோர்த்தணும். நான் 7 சொன்னேன், 7 வேணாம். ஏன்னா இது வந்து நம்ம வீட்டில் பண்ணுற பூஜைக்கு இது பாருங்கள், இது மாதிரி 5 இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப தொங்கும், அதனால் 5 இருந்தால் போதும். ஸோ கோத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இது அப்படியே என்ன பண்ணணும், லாக் போடணும். இது பாருங்கள், இது மாதிரி லாக் பண்ணிடணும். நான் ஒரு 2 இது நாட் போட்டுருவேன். ஓகேங்களா? 2 நாட் போட்டால் நமக்கு சேஃபாக இருக்கும். பாருங்கள், அழகாக சென்ட் ரெடி ஆகிடுச்சா? பாருங்கள், ஆல்ரெடி நான் 2 சென்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது 3த்தையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஒன்றும் இல்லை, இது 2த்தையும் நாட் போடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 இருக்குதுல்ல, ஃபஸ்ட்டு இது 2த்தையும் நாட் போட்டுடணும். நாட் போட்டு பாருங்கள், நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. 2 நாட் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? போட்டுட்டு இப்போது இது இருக்கு இல்லையா, 3rd ஒன், அதே என்ன பண்ணுறேன், இது உள்ளே விட்டு கொண்டு வந்து இதையும் நாட் போட்டையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நாட் போட்டுக்கிறேன். போட்டாச்சா? இப்போ பாருங்கள், எல்லாமே டைட்டாக இருக்குது. ஸோ சென்ட் ரெடி. ஆனால் இந்த சென்டை நம்ம இது கூட ஜாயின் பண்ணணும் இல்லையா? அப்போ மொத்தமாக என்ன பண்ணணும், மொத்தமாக இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு நீடில் கோக்கணும் இல்லையா, அதனால் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை மாலை கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வேணும். ஸோ அடுத்தது அந்த கனெக்டிவிட்டி. ஸோ பாருங்கள், மொத்த இதுவே இதில் கோர்த்துட்டு இப்போ இது வந்து எங்கே இருக்கும் போது கீழே சென்று தொங்கணும். பட் இது கூட இதுவும் இப்படி வரணும். அதனால் என்ன பண்ண போகிறோம், இது ஒன்று இப்படி கோக்கணும். ஒன்று இப்படி கோக்கணும்னா ஆல்ரெடி எப்பயும் பண்ணுற மாதிரி இது என்ன பண்ண போகிறோம், உள்ளே விட்டு குத்தி ஒன்று எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது கோத்தாச்சு. இங்கே பாருங்கள், அழகாயிடுச்சா? இப்போது அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்படி இருக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், இதை இங்கே குத்தணும். இப்போ எப்பயுமே யூஸ்வலாக இப்படி தானே குத்துவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே குத்த போகிறோம். இங்கே உள்ளே இப்படி சென்டராக குத்தி இப்போ வெளியில் எடுக்கிறோம். பாருங்கள், வெளியில் எடுத்தாச்சா? ரிவர்ஸ். யூஸ்வலாக மாலைக்கு எப்படி கோத்தமோ அது இல்லாமல் இப்போ இந்த சைடை இப்படி கோக்கணும். இது கோத்த பிறகு இது ஒரு நாட் போடணும். இது ஒரு 2 நாட் உள்ள பார்த்தீங்களா, நாட் பார்த்தீங்களா, டைட்டாக போட்டேன். இப்போ இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இதை எடுத்தாச்சு நீடில். இங்கே பார்த்தீங்களா, சென்ட் ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி இது ரெடியாக சைடில் வச்சுட்டோம். இப்போ மாலையை நாட் போடணும். ஸோ மாலை என்ன பண்ண போகிறோம், கீழே நாட் போடணும். கீழே பாருங்கள், மாலை நாட் போடணும். ஓகேவா? 2 சைஸும் நான் சொன்ன மாதிரி செக் பண்ணிவிட்டு நாட் போட்டணும். போட்டாச்சா? 2 நாட் போடுங்க எல்லாத்துலேயுமே. அவ்வளோதான். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டைட்டாக போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மாலை ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இது 2த்தையும் இதை கொட்டணும். 2 போடணும்னு அவசியம் இல்லை, 1 இருந்தால் கூட போதும். ஓகேங்களா? இதை எடுத்து பாருங்கள் பண்ணலாம். இதை கட் பண்ணிடலாம். ஒரு எட்ஜு கட் பண்ணிடலாம். 1த்தில் போட்டாலே போதும். ரொம்ப திக்காகிடும் இல்லைனா மொத்தமாக இருக்கும். அதுக்காக ஸோ என்ன பண்ணுறோம், இதை கொடுக்குறோம். இதையும் நாட் போட்டாச்சு. ஓகேவா? போட்ட பிறகு எல்லாத்தையும் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், ரெடியாக இருக்கா? இப்போது இதை என்ன பண்ண போகிறோம், அப்படியே இங்கே வச்சு நாட் போடணும். ரெண்டு நாட் போட்டுக்கோங்க, எதுனாலும் போட்டாச்சு. ஏன்னா ஒயரு லூஸ் ஆகிட்டு கழட்டிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், இங்கே மேலேயும் நாட் போடணும். மேலே எடுத்துகிட்டு வராமல் இருக்கணும்ல, நீங்கள் சாமிக்கு கட்ட போகிறீங்கல்ல. ஸோ இங்கே வந்து ஒரு 2 நாட்டு டபுள் 2 சைடுமே நாட் போட்டுருங்க. இப்போது இது 2 உங்களுக்கு இருக்கும், நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு கட்டலாம். இங்கே பாருங்கள், வரலட்சுமி நோம்புக்கு நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு மாலை ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி ரெடி பண்ணிடலாமா நீங்களும்? இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த லோட்டஸ் மாலை உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா பூஜைக்கும் சரி, எஸ்பெஷலி வந்து மகாலட்சுமிக்கு உகந்த பூன்றதால அவங்களுக்கு நடக்கிற பூஜை அண்ட் கோயிலில் இருக்கிற அம்மன் எல்லாத்துக்கும் நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். நான் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக நிறைய அம்மனுக்கு என் கையாலே நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு சாத்திட்டு வந்தேன். இந்த வீடியோ டவுட்டே வராத அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை மாதிரியே கற்றுக்கிட்டு அவங்க பூஜைக்கு இந்த மாலையை செஞ்சு யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.